ததறின அண்ணா இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே. உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையெனதுள்ளறியும் அன்பை தருவாயே. உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையெனதுள்ளறியும் அன்பை தருவாயே. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே. மயில் தகர்கலிடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே. மயில் தகர்கலிடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே. கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே. கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே. கரிமுகவன கிளைய கந்த பெருமாளே. கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே. கரிமுகவன கிளைய கந்த பெருமாளே. கந்த பெருமாளே இளைய கந்த பெருமாளே. ஓம் நம சிவாய. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் இருந்து ஒரு பாடல் இது. இந்த பாடலுக்கு சரியான பொருள் அறிய வேண்டுமென்றால் அதை அருணகிரிநாதரே சொன்னால்தான் சரியாக இருக்கும். காரணம், இந்த பாடலை அவர் எந்த பாவத்தில் பாடினார், எந்த சூழலில் இந்த பாடலை அவர் எழுதினார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு ஏன், சாதாரணமாக தெரியும் திரைப்பட பாடல்களும் கேட்பவரின் அனுபவத்தை ஒட்டியேதான் இருக்கும். உதாரணமாக, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல என்ற இந்த பாடலை திரைப்படத்தில் தலைவி தலைவனுக்காக பாடுவதாக அமைந்திருந்தாலும், எனக்கு ஒரு பக்தன் இறைவனை நோக்கி பாடுவதைப் போல, ஒரு உண்மையான சீடன் குருவை நோக்கி பாடுவது போலத்தான் தெரிகிறது. வேறொரு பாடலில் ஒரு வரியில், ஒன்றில் ஒன்றான பின் என்னை தந்தான பின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ என்ற இந்த வரியில் காதலி காதலனை நோக்கி பாடுவதாக அமைந்திருந்தாலும், எனக்கு இது உன்னத பக்தியின் வெளிப்பாடாக இறைவனிடம் பக்தனின், ஒரு குருவிடம் சீடனின் உரிமை கீதமாகத்தான் தெரிகிறது. இந்த வரியை நீங்களும் மனதில் அசை போட்டு பாருங்கள். ஒன்றில் ஒன்றான பின் என்னை தந்தான பின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ. இந்த பாடல் வரி எனக்கு அபிராமி அந்தாதியில் வரும் உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் என்ற வரியையும், வேறொரு பாடலில்
இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே என்ற இரு பாடல்களை எனக்கு நினைவுபடுத்துகிறது. இது என் அனுபவம். ஒரு திரைப்படத்தின் சிச்சுவேஷனுக்காக எழுதப்பட்ட பாடலாக இருந்தாலும் அந்த சூழலுக்காக அங்கு வந்து விழுந்த வார்த்தைகள், கருத்துக்கள் அந்த கவிஞரின் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. முன்பே கூறியது போல் அதை அவர் எந்த அர்த்தத்தில் எழுதினார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாடலை கேட்பவர்கள் அவர்கள் அனுபவத்தை கொண்டு தான் அதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த நீண்ட விளக்கம் ஏனென்றால் அருணகிரிநாதர் முருகனை குருவாக கொண்டவர், சித்த புருஷன். அவருடைய பாடலுக்கு அவரே பொருள் சொன்னால்தான் அது சரியான பொருளாக இருக்கும். நான் பொருள் கூற முற்பட்டால் அது என் அனுபவத்தை ஒட்டித்தான் இருக்கும். அந்த வகையில் நான் படித்து தெரிந்து கொண்டதையும் என் அனுபவத்தையும் கொண்டு இந்த பாடல் எனக்கு சொன்ன செய்திகளை சொல்கிறேன். பொதுவாக நான் எந்த ஒரு பாடலை கேட்டாலும் அதில் சில வரிகள் என்னை மிகவும் ஈர்த்துவிடும். சிறு வயது முதலே கேட்டு வந்த இந்த பாடலில் என்னை மிகவும் கவர்ந்த வரி, இறைவனுடன் இணைய எனக்கு அழைப்பு விடுத்த வரி, உனையெனதுள் அறியும் அன்பை தருவாயே என்பதுதான். உன்னை எனக்கு உள்ளே அறியும் அத்தகைய பேரன்பை தருவாயே. அற்புதமான, ஆழமான, பக்தி பூர்வமான பிரார்த்தனையாக நான் திரும்ப திரும்ப என் மனதுக்குள் கூறும் வரி, உனையெனதுள் அறியும் அன்பை தருவாயே. இறைவனை வெளியே ஒரு உருவமாக வழிபட்டாலும் ஜீசஸ் சொன்ன த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. வெளியே வழிபட்ட கடவுள் நம்முள்ளே இருப்பதை காண்பது என்பது பக்தியில் உன்னதமானது. கடவுள் என்ற வார்த்தையே கட உள், நம்முள்ளே செல்வதைத்தானே குறிக்கிறது. இந்த அனுபவத்தில் ஸ்திரப்பட்டால் ஆதிசங்கரர் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், கடவுள் நம்முள் நாமாக இருக்கிறார் என்ற அனுபவத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பாதையாக இருக்கும். பொதுவாக மனிதர்களை கட்டி போடுவது 3 ஆசைகள் என்பார்கள். 1 மண்ணாசை, 2 பொன்னாசை, 3 பெண்ணாசை. இந்த பாடல் பெண்ணாசையில் இருந்து விடுபட பாடிய பாடலாக இருக்கிறது. உனையெனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று ஏன் அருணகிரிநாதர் முருகனிடம் இறைஞ்சுகிறார்? அதற்கு விடை பாடலின் முதல் 2 வரிகளில் வருகிறது. இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே. வஞ்சி என்றால் பெண். இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே. அதாவது இரவு பகல் என்ற எல்லா நேரங்களிலும் ஆடல் பாடல்களில் சிறந்து விளங்கும் பெண்களின் நினைப்பிலேயே இருந்து களைத்து விட்டேனே. இந்த அவலமான நிலையில் இருக்கும் என்னை உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி, உனையெனதுள் அறியும் அன்பை தருவாயே. உன்னுடைய பெரும் கருணை என்னும் ஆனந்த கடலில் மூழ்கச் செய்து உன்னை என்னுள் அறிந்து கொள்ளும் பேற்றினை அருள்வாயே என்று இறைஞ்சுகிறார். பாடலின் மற்ற வரிகளில் மயில்களும் ஆடுகளும் நிறைந்த திணைப்புலத்தை காவல் புரிந்த வள்ளி அம்மையை திருவிளையாடல் புரிந்து ஆட்கொண்டதை விளக்குகிறது. பாடலின் கடைசி வரியில் கணபதிக்கு இளைய சகோதரனான கந்தையா, நீ கைலம்பதிக்கு இணையான திருச்செந்தூரில் எழுந்தருளி உள்ளாய் என்று திருச்செந்தூர் செந்தில்நாதனை போற்றி புகழ்கிறார். இந்த திருப்புகழ் பாடலுக்கு என் கேள்வி ஞானத்தாலும் அனுபவ ஞானத்தினாலும் இறை அருளாலும் குரு அருளாலும் இந்த பாடல் தந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர, யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராய.